நான் உன்னை சந்திக்கிறேன். கண்டிப்பா சந்திக்கிறேன். டிரைவர் வண்டி எடு. சாயந்தரம் 5 மணிக்கு பிஷப் பார்ட்டி. சொல்றது கேளு. மனைவி உயிருக்கு ஆபத்து. ப்ளீஸ் சொல்றது கேளு. ப்ளீஸ் ஆண்டனி. ஆண்டனி. ஃபாதர், thanks once again, Father. அவசரமா வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? இந்த பிரபஞ்சத்தில் அதர்மம் தலை தூக்கும் போது, அழிவு சக்திகள் ஒன்னா சேரும் போது, அதனோட எதிரொலியா ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்கும். அந்த தீய ஒளியிலிருந்து ஒரு சக்தி உருவாகும். அந்த சக்தி ஒரு ஒரு குழந்தை ரூபத்தில் இருக்கும். நான் இங்க பிரச்சாரம் கேட்க வரல. அந்த குழந்தை இப்போ உன் வீட்டில் வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தை உன் குடும்பத்தோட சேர என்னையும் மீறி நான் உடந்தையா இருந்தேன். என்ன போல பல சக்திகள் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஆதாரத்தோட தான் சொல்றேன். உன் வீட்டு வேலைக்காரி தானா சாக்கல, சாகடிக்கப்பட்டான். கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன், அந்த குழந்தை வளரக்கூடாது. பாண்டிச்சேரிக்கு போ, பிளீஸ். பாண்டிச்சேரிக்கு போ. லாரன்ஸை பாரு. அவருக்கு மட்டும்தான் அந்த குழந்தை எப்படி அடிக்கணும்னு தெரியும். பிளீஸ் நவ் லிசன் டு மீ. யூ லிசன் டு மீ. அவரால மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். இல்ல நீயும். will you please stop it? என் மனைவி உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் இங்க வந்தேன். அவ இப்ப கர்ப்பமா இருக்கா? இல்ல, she is. பிறக்க போற குழந்தைய வளர விடாம கர்ப்பத்திலே கலைச்சிரும். யார பத்தி சொல்றீங்க? ஓ மகன் மிஸ்டர் ஆண்டனி. ஓ மகன். Oh God, why didn't you try to understand? அது மனுஷனுக்கு பிறக்கல, அது சாத்தானோட குழந்தை. முதல்ல உன் குழந்தையை கொல்லுவான், அப்புறம் உன் மனைவியை கொல்லுவான், உன்னுடைய எல்லாத்தையும் தனக்கு சொந்தமாக்குவான். கடைசியா உன்னையும் கொல்லுவான். போதும் நிறுத்து. நீ கேட்ட 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நேரம் கடந்துகிட்டு இருக்கு. அவன் இந்த பூமி ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுட்டான். சாத்தானோட சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்த போறான். அவன் சாகணும். பாண்டிச்சேரிக்கு போ. பாண்டிச்சேரிக்கு உடனே போ. லாரன்ஸை பாரு. இவ்வளவு நேரம் நீ சொல்றத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்றதை நீ கேளு. இனிமே என்ன சந்திக்கணுங்கிறத மறந்துடு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஜீசஸ், இனிமே அப்படி ஒரு சந்திப்பு இந்த பூமியில இருக்காது. Jesus. Jesus. Jesus.
இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. கால்ல பிராக்சர் ஆயிருக்கு, தலையில பலமா அடிபட்டு இருக்கு, லைட்டா இன்டர்னல் ப்ளீட். இன்டர்னல் ப்ளீடிங்கா? எஸ். அவ கர்ப்பமா இருக்காளே? இப்ப இல்ல, கரு கலைஞ்சிருச்சு.
ஹலோ, மிஸ்டர் ஆண்டனி இருக்காரா? நான் அவர்கிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும். எஸ். நீங்க யாரு? சார், நான் சுவாமிநாதன் பேசுறேன். சுவாமிநாதன்? ஆமா, போட்டோகிராஃபர். அன்னைக்கு உங்க ஆபீஸ் வாசல்ல என் கேமரா கீழே விழுந்தது ஞாபகம் இருக்கா? எஸ், டெல் மீ. உங்களை நான் அவசரமா பார்க்கணும். என் ஸ்டுடியோ 41 சர்ச் ரோட்ல இருக்கு. உங்களால இப்ப அங்க வர முடியுமா? என்ன விஷயம்? ஃபாதர் மர்ஃபி செத்த அன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்க்க சொல்லி ஃபோன் பண்ணதே நான் தான். உங்க வேலைக்காரி செத்தது, ஃபாதர் மர்ஃபி இறந்தது, ரெண்டுமே தற்செயலா நடக்கல. நீங்க உடனே இங்க புறப்பட்டு வந்தீங்கன்னா என்னால அதை ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். இந்த பக்கம் வாங்க சார். பத்திரிகைக்காரங்களோட உங்க பையனோட பர்த்டே பார்ட்டியில நான் கலந்துக்கிட்டேன். அப்ப எடுத்தது. இதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இந்த கோடை நான் முதல்ல பார்த்தப்ப ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் நினைச்சேன். ஆனா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி உங்க ஆபீஸ் வாசல்ல ஃபாதர் மர்ஃபியை நான் முதல் முறையா சந்திச்சேன். அப்ப எடுத்த போட்டோ இது. இதுலயும் அந்த கோடு இருக்கு, ஆனா வேற இடத்துல. இன்னொரு முறை அவரை நான் போட்டோ எடுத்தேன். அதே கோடு இன்னும் அழுத்தமா பதிஞ்சிருக்கு. உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இது அவர் உடம்ப தொடுது. அதுக்கப்புறம் தான் இது இயற்கையா நடந்திருக்க முடியாது நான் சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே ஃபாதரோட பாடியை நான் போட்டோ எடுத்தேன். அவர் உள் தொடையில ஒரு குறி இருந்தது. இத பிறவி அடையாளம்னு டாக்டர் சொன்னார். இந்த அடையாளத்தோட அமைப்புல ஏதோ ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? 3-6. இது ஃபாதர் மர்ஃபி தங்கியிருந்த இடம். பைபிளோட பக்கங்கள் ஆயிரக்கணக்கில் வீட்டை சுத்தி விட்டிருக்காரு. நிறைய சிலுவை இங்க பதிக்கப்பட்டிருக்கு. ஏதோ பாதுகாப்பு வளையத்தை அமைச்சுக்கிட்டது போல தோணுது. அப்படித்தான் தெரியுது. அவர் செத்ததுக்கு அப்புறம் விசாரணைக்கு வந்த போலீஸோட போட்டோ எடுக்க நானும் வந்தேன். போலீஸ் மேலோட்டமா தேடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது விபத்து. ஆனா நான் அப்படி நினைக்கல. வீட்டை தீவிரமா தேடினேன். இந்த டைரியில இருக்கிற குறிப்புகள் அவரை பத்தினது இல்ல, உங்களை பத்தினது. எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவீங்க, எங்க போவீங்க, யாரை மீட் பண்ணுவீங்க, எந்த ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க, இன்னும் எவ்வளவோ. கடைசி அவர் எழுதுனது நீங்களும் அவரும் பார்க்கல 7ஆம் தேதி சந்திக்க போறத பத்தி. அன்னைக்குதான் அவர் செத்தார். உங்களை ஆபீஸ்ல மீட் பண்ணி பேசின விஷயத்தை பத்தி விலாவரியா எழுதியிருக்காரு. ஆனா அவர் சொன்னதை நீங்க கொஞ்சம் கூட நம்பல. உங்களை சந்திக்க அவர் நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா நீங்க அவரை பார்க்க மறுத்துட்டீங்கன்னு உங்க செக்ரட்டரி சொன்னார். அவர் ஆதாரம் இல்லாம பேசல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தப்போ பெத்லஹேம்ல ஒரு வால் நட்சத்திரம் உருவாச்சு. அது தேவதூதன் பிறந்ததுக்கு அடையாளமான ஜென்ம நட்சத்திரம். அழிவு சக்தியோட ஆக்கிரமிப்பில் இந்த உலகமே அவதிப்பட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் இந்த உலகத்தின் இன்னொரு மூலையில உருவாகும். அப்போ சாத்தானுடைய தூதுவன் ஒரு குழந்தையா இந்த பூமியில பிறப்பான். இந்த உலகத்தையே அவன் ஆட்சி செய்வான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதை பத்தி நிறைய விஷயங்களை ஃபாதர் மர்ஃபி சேகரிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு பேப்பர்ல வந்து ஒரு செய்தி. சமீப காலத்துல ஒரு வித்தியாசமான வால் நட்சத்திரம் நம்ம நாட்டுல தோன்றி இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னால சரியா 6ஆம் மாசம் 6ஆம் நாள். இதுக்கும் உங்களுக்கும் என் பையனோட பிறந்த நாள் தெரியும். அதனாலதான் அந்த 3-6 என்னால சாதாரணமா நினைக்க முடியல. ஃபாதர் உடம்புல இருந்த அந்த 3-6க்கும் உங்க பையன் பிறந்த தேதி 6ஆவது மாசம் 6ஆவது நாள். இன்னும் ஒரு 6. ஜஸ்ட் a minute. உங்க பையன் பிறந்தது 6 மணிக்கா? ஆமா, காலையில 6 மணிக்கு. மிஸ்டர் ஆண்டனி, இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். வேண்டாம், இது என்னோட பிரச்சனை. இது உங்களோட பிரச்சனை மட்டும் இல்ல, என்னோடதும். What do you mean? அன்னைக்கு போலீஸோட வந்தப்ப எதிர்பாராத விதமா கண்ணாடியில என்னையே நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேங்க. ஏ டேவிட் எங்க?
வேலையை விட்டு நின்னுட்டாரு. வாட்? நின்ட்டாரா? வாசல்ல வாட்ச்மேன் காணோம். எல்லாருமே எல்லாருமே நின்னுட்டாங்கய்யா. ஏன் தெரியல. ம் பரவாயில்லைங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சாப்பாடு வேண்டாம். ராத்திரி மறுபடியும் குழந்தை ரூம்ல அந்த நாயை பார்த்தேன். நான் தான் உனக்கு தெளிவா சொல்லியிருக்கேன்ல, அது வீட்டுல இருக்க கூடாது. அது இல்லைங்க, அமிச்சிட்டேன். ம்